தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. தமிழகத்தில் ஒரு போராட்டத்தை கூட ஒழுங்காக செய்ய தெரியாத ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த பிஜேபியாகத்தான் இருக்க முடியும். ஒரு தலைவன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணமாக அண்ணாமலையை நீங்கள் கொள்ளலாம். எப்படி கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கையும் அவரிடம் நீங்கள் காணலாம். கீழ்த்தரமான பேச்சு, அடாவடியான பேச்சு, ஆதாரமற்ற பேச்சு, இப்படிப்பட்ட உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதிரடியான அறிவிப்புகள், முரட்டுத்தனமான வாதங்கள், முட்டாள்தனமான வாதங்கள், இப்படியும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பேச்சு ஸ்திரமற்றது என்பதை அவரே அறிவார். அவருடைய பேச்சு நியாயமற்றது என்பதை அவரே அறிவார். அவருடைய பேச்சு நீதியற்றது, நேர்மையற்றது என்பதையெல்லாம் அவருக்கே நன்றாக தெரியும். ஆனால் அதை எந்தவித கூச்சமின்றி ஊடகங்களின் வாயிலாக அறிவிக்கின்ற அந்த போக்கு இருக்கிறதே, எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான போக்கு என்பதை பார்த்து கொள்ளுங்கள். யாரும் அதை ரசிக்கவில்லை, யாரும் அவருடைய பேச்சை போற்றவில்லை, யாரும் அவருடைய நடவடிக்கைகளை சிறப்பானது என்று கூறிவிடவில்லை. எல்லாவற்றிலும் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள். இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு தலைவனை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை. அவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு, அவ்வளவு கீழ்த்தரமான நடவடிக்கைகள், அவ்வளவு அருவருப்பான செய்கைகள். ஒரு மேடையிலே நின்று கொண்டு அவர் கூறினார், இனி நான் செருப்பே போட மாட்டேன் என்று கூறினால் போதாதா? அவ்வளவு பேர் இருக்கின்ற அந்த மேடையிலே 2 செருப்பையும் தூக்கி காட்டுகிறார். ஏதோ இவருக்குத்தான் செருப்பு இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை என்பது போல. என்ன ஒரு கேவலம்! இப்படியெல்லாம் ஒரு தலைவன் இருக்க முடியுமா? சாட்டையால் அடித்துக் கொள்வேன் என்று பஞ்சால் செய்த சாட்டையை வைத்து நடுரோட்டில் நின்று ஒரு வித்தைக்காரனை போல செய்து காட்டினார். அது எங்கே தொடர்ந்ததா? செருப்பு போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுநாளே ஷூ போட்டு கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பிறவி தமிழ்நாட்டுக்கு பிஜேபியின் தலைவனாக வந்திருக்கு வாய்த்திருக்கிறது. இவர்தான் இங்கே நடக்கின்ற இந்த மும்மொழிக் கொள்கை விவாதத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக மக்கள் வெகுண்டெழுந்ததை பார்த்து இந்த கட்சிக்காரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? விஜய் டிவியில் நடந்த விவாதத்தை, நியானானா விவாதத்தை தடை செய்தார்கள். இந்த விவாதம் சூடுபிடித்து அது உச்சத்திற்கு போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், இந்திக்கு எதிராக மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அதை திசை மாற்றவே இவர்கள் உடனடியாக என்ன செய்தார்கள்? டாஸ்மாகிலே 1000 கோடி ஊழல் என்று 2 நாட்களில் அவசரமாக இடி அறிவிக்கிறது. எல்லாவற்றையும் படித்து கிழித்து தெரிந்துவிட்டது போல, எல்லாவற்றையும் ஆவணங்களையும் தெரிந்து கொண்டது போல அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதை உடனே கையில் எடுத்து எந்த விதமான ஆதாரங்களும் இன்றி அண்ணாமலை போராட்டத்தில் குதிக்கிறார். போராட்டத்தில் குதித்தாயே, போராட்டத்தில் குதித்தால் என்ன செய்வார்கள்? காவல்துறை அவர்களுடைய கடமை செய்கிறார்கள். அனுமதியின்றி போராட்டம், அவர்கள் கைது செய்கிறார்கள். கைது செய்யத்தான் செய்வார்கள். இந்த அறிவு கூட இல்லையா ஒரு முன்னாள் போலீஸ்காரருக்கு? அவர்கள் கைது செய்கிறார்கள். போக வேண்டியது தானே. நான் இத்தனை மணிக்குள்ளாக போக வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் எப்படி விடுவார்கள்? அது மட்டுமா? அவருடைய பேச்சு மிக கேவலமாக, மிக மோசமாக, ஒரு ரவுடியை போன்ற ஒரு பேச்சு. காவல்துறையை இனி நான் தூங்க விட மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன், தொண்டர்களை நீங்களும் அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களையும் காவல்துறைக்கு எதிராக திருப்புகின்ற ஒரு பேச்சு ஒரு தலைவனுடைய அழகா? இது தலைவனுக்கு இருக்க வேண்டிய எந்த நற்பண்பும் எந்த நற்குணமும் இவர்களிடம் இல்லை என்பதை இவர்களுடைய நடத்தைகளும் பேச்சும் காட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த மக்கள் நலத்திட்டங்களுக்கான போராட்டங்களையும் இவர்கள் முன்னெடுத்ததில்லை. இவர்களுக்கு தேவை கலவரங்கள். இப்பொழுது நாக்பூரில் நடந்து கொண்டிருக்கிறதே, எவ்வளவு கேவலமான ஒரு கலவரம்! 400 ஆண்டுகளுக்கு முன்னால் செத்துப்போன அவுரங்கசீப் என்கின்ற முகலாய மன்னனின் கல்லறை, அது ஒரு கல்லறை கூட இல்லை, அது மன்னரை. அதை அகற்ற வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் பிஜேபியினர். மாநிலத்திற்கு மாநிலம் இவர்களுடைய போராட்ட வடிவங்களை பாருங்கள், மாறிக்கொண்டிருக்கிறது. மதுரையிலே இருக்கின்ற கந்தர்மலை, திருப்பரங்குன்றம், அங்கே சிக்கந்தர் பாபா தர்கா இருக்கிறது. அதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை எடுத்து பார்த்தார்கள். நீதிமன்றம் காரி துப்பியது. இவர்களை அடக்குங்கள் என்று காவல்துறைக்கு ஆணையிட்டது. இவர்கள் எதற்காக அங்கே நடந்த போராட்டத்தை சென்னையில் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள், பேரணி போக வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று நியாயமான கேள்விகளை நீதிமன்றம் வைத்த பிறகு ஓடிப்போனார்கள் இந்த சங்கிகள். அதிலே தோற்று போனார்கள். எப்படிப்பட்ட வடிவங்களிலெல்லாம் இவர்கள் கலவரங்களை, பிரிவினைகளை புகுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க இவர்களுக்கு அந்த துடிப்பு அதிகமாகிறது.
அதனுடைய வெளிப்பாடுதான் அவுரங்கசீப்பின் மன்னரையை அகற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதற்கும் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை மகாராஷ்டிராவிலே. ஆகவே RSSின் தலைமையகம் இருக்கிறதே நாக்பூர், அங்கே இருக்கின்ற அந்த மன்னரையும் அவுரங்கசீப்பின் மன்னரையும் அங்கேதான் இருக்கிறது. அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள், 400 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த மன்னரைக்கும் இவர்களுக்கும் இப்பொழுது என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இவர்களுடைய சிந்தனைகள் இப்படி போய்கொண்டிருக்கிறது? இரு பிரிவினருடைய கலவரங்களை தூண்டுவது, பிரிவினையை உருவாக்குவது, உயிர் பலிகளை வாங்குவது, சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்குவது, எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்களாக இவர்கள் சமுதாயத்திற்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம். எவ்வளவு கேவலமானவர்கள், எவ்வளவு அருவருப்பானவர்கள், எவ்வளவு இழிபிறவிகள் இவர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது என்ன டாஸ்மாகில் நடந்துவிட்டது? ஏதோ நடக்கவில்லை என்பதல்ல, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் 2 நாளில் ED எப்படி 1000 கோடி ஊழல் என்று அறிவிக்கிறது? என்ன ஆதாரம்? எப்படி அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள்? அதற்கான ஆதாரங்கள் எங்கே? இல்லை. ஆனால் உடனே அதை கையில் எடுத்துக்கொண்டு இந்த இந்தி பிரச்சனை, இந்தி திணிப்புக்கு எதிராக மக்கள் கிளறுகிறார்கள், கிளர்ந்து எழுவார்கள் என்கின்ற இந்த சூழலில் உடனடியாக அதை மடைமாற்ற, அதை திசை திருப்ப, மக்கள் கவனத்தை மாற்றி விடுவதற்காக இவர்கள் உடனடியாக எடுத்த ஆயுதம்தான், துருப்புச்சீட்டு தான் இந்த 1000 கோடி ஊழல். அதற்காக ஒரு போராட்டம். சரி, அந்த போராட்டத்தையாவது ஒழுங்காக நடத்தினார்களா? எவ்வளவு கேலி கூத்தாக முடிந்தது. ராஜா என்கின்ற அந்த நபர், ஹரிஹர சர்மா பிகாரி, அவர் சொல்லுகிறார், நாய் பிடிக்கிற வண்டியில் என்னை ஏற்றணுமா என்று. அது ட்ரெண்ட் ஆகிவிட்டது. இவர்களுடைய போராட்டம் மக்களுடைய பிரபலமானதோ இல்லையோ, நாய் பிடிக்கிற வண்டியில் என்னை ஏற்றணுமா என்று கேட்ட அந்த வார்த்தைகள் அவருக்கு எத்தனை பொருத்தமாக போனது என்பதை மக்கள் அதை நகைச்சுவையாக பார்த்து கொண்டார்கள். இவர்களெல்லாம் நகைச்சுவைக்கு ஆளாகிவிட்டார்கள். தமிழிசை ஒரு தரித்திர இசை, அதற்கு பெயர் தமிழிசை. குமரி அனந்தனின் பெயரை கெடுப்பதற்கே வந்து பிறந்த ஒரு மகள். இது இந்தியை தூக்கி பிடித்துக் கொண்டு ஆடுகிறது. இந்தி இசையாக மாறிப்போனது, வடக்கு இசையாக மாறிப்போனது. இது வடநாட்டிலே போய் ஒரு அரசியல் செய்யலாம், அதை விட்டு இங்கே தமிழகத்திலே இது ஒரு மருத்துவர் என்று கூறிக்கொண்டு மாட்டு மூத்திரத்தை குடியுங்கள் என்று இது சொல்லுகிறது என்றால் இதனுடைய மருத்துவ தன்மை எப்படி இருக்கிறது? இது எந்த லட்சணத்தில் படித்திருக்கிறது என்று பாருங்கள். இதற்கு மருத்துவ கல்லூரியில் இடம் கொடுத்ததே கலைஞர் தான். அதுவும் ஒரு தமிழறிஞர் என்ற அடிப்படையில், குமரி அனந்தனின் மகள் என்கின்ற அடிப்படையில் அந்த இடஒதுக்கீட்டில் தான் இது படித்தது. ஆனால் இந்த ஜென்மம் இப்பொழுது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் என்னவென்று சொல்லுவது? இவர்கள்தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி தமிழகத்தை திசை திருப்பலாம் என்று பார்க்கிறார்கள். நாக்பூரிலே ஒரு கலவரம், அது ஒரு விதமான கலவரம், இங்கே வேறு விதமான கலவரங்கள். இவர்களுக்கு, இந்த கலவரக்காரர்களுக்கு புத்தி எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது கீழ்த்தரமாக என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக அண்ணாமலையின் பேச்சு, காவல்துறைக்கு எதிராக அவர் பேசியிருக்கிற பேச்சுக்கள் மிகவும் கண்டனத்துக்குரியவை. காவல்துறை இதை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அவமானம், அசிங்கம். அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. சீமான் என்கின்ற ஒரு கிறுக்கு பயல் எத்தனை மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறான். இங்கே அண்ணாமலை இன்னொரு பக்கத்தில் எப்படி சட்டத்தை கையில் எடுப்பேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்களை எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்ப்பது நமக்கு விந்தையாக இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, எங்க வீடியோஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.